உதயலான பெருந்தவ குன்றதி உதயலான பெருந்தவ குன்றதி இதயம் மேவ இருள் கீழிழ்ந்தோங்கிடும் உதயம் செய்வுத்திராட்ச முத்திரையே உதயம் செய்வுத்திராட்ச முத்திரையே சிதைவிலாமான செல்வரு கெய்துமா தமிழ்ச்சங்கம் வளர்த்த மதுரையிலே நமது குலதெய்வம் தேவகோமான் ஸ்ரீ வித்துநாயகம் மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் அருளினாலும் ஆசியினாலும் இந்த மதுரையம்பதி மெய்வழி வேதம் போதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் மெய்வழிக்குள்ள மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம், அதாவது நேற்று 12 மணி, இரவு 12 மணிக்கே தொடங்கிடுச்சு. என்னது? மெய்வழி தலையுக ஆண்டு, பங்குனி மாதம் முதல் தேதி இல்லையா? அது தெய்வம் எப்போ தொடங்குச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆதிமான்மயத்தில் அதுக்கு குறிப்பு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சுக்கோ, நீங்கெல்லாம் நம்மளை உற்றவரெழுந்த காலம் யுகத்தலை முதமாளாகும். எப்போ தன்னுடைய குருபிரானோட என்னைக்கு கிளம்பி வெளியே போகணும்னு அடியெடுத்து வச்சுட்டாங்களோ அன்னைக்கே உற்றவரெழுந்த காலம் யுகத்தலை முதமாளாகும். அப்புறம் அதோட வச்சுக்கணும், நேரம் இல்லை. அது அப்புறம் முன்ன நிறைய இருக்குது. அப்ப என்னைக்கு குருபிரான் முன்னாடி போகணும்னு முடிவு பண்ணி அந்த வீட்டை விட்டு வெளியே அடி எடுத்து வச்சாங்கல்ல, அதுதான் மெய்வழி தலையுக ஆண்டு. அது பங்குனி மாசத்துல வந்திருக்கு. அதே போல அன்றைய தினமும் மதுரையினுடைய சிறப்பான சபை இன்றைய தினம் அந்த முதல் தேதி அன்றைய இன்னைக்கு நடக்கிறதுனால வெளியிலெல்லாம் ஹாப்பி நியூ இயர் ராத்திரி 12 மணிக்கு ஆடம்பரமா கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க நம்ம எல்லோருமே இந்த தெய்வ நினைவோடு இருந்து மிக மகிழ்ச்சி பெருவாழ்வை அடையணும்னு வேண்டிக்கிட்டு எல்லோருக்கும் என்னுடைய மெய்வழி தலையுக ஆண்டினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரத்தை குறைச்சிட்டாரு, இருந்தாலும் அது அப்படியே இழுத்துன்னு போயிடும். சொல்றது சொல்லுவாங்க, செய்யறது அப்படி இப்போ நாங்கள் செஞ்சுன்னு தான் இருப்போம். ஆமா, நாங்க அவ்வளோ தூரத்துல இருந்து வரோங்க. 2.5 மணி நேரம் பயணம் பண்ணி வந்து மக்களை பார்த்த உடனே இவ்வளோ கூட்டம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்குல்ல. டக்குன்னு பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும் எங்களுக்கு? சரி, வச்சுக்குவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். சரிங்க, இப்போ நம்ம இவரு சாலை குணசேகர் அண்ணா அவருடைய இதுல வந்து நாம எதுவுமே செய்ய வேண்டாம், தெய்வம் பட்ட பாட்டை நினைச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய முத்திப்பேருல தெய்வத்தினுடைய வாக்கியத்துல வருது. எவர் ஒருவர் இந்த மெய்வழிக்காக அவங்க பட்ட பாட்டை நமக்காக தான் பண்ணாங்களே தவிர அவங்களுக்காக அந்த பாடு இல்லை. எவனொருவன் நாம் பட்ட பாட்டை தாம் பட்டதாக எண்ணுகிறானோ அவனுடைய தலையில் இந்த மெய் எளிதில் லபிக்கும்னு ஒரு வாக்கியம் இருக்குது. அதை அவர் ஞாபகம் ஊட்டினார்.
இப்ப நம்மளுடைய பாடு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த நேரத்தை ஒதுக்கி அடிச்சு புடிச்சு இன்னைக்கு சபை இருக்குது, வரணும், கலந்துக்கணும் அப்படின்னு பிரயாசப்பட்டு வந்து இங்க உட்கார்ந்து அண்ணாங்க என்ன பேசுறாங்க, தெய்வ வாக்கியம் என்ன உத்தரவாச்சு, அதுல நம்ம ஜீவனுக்கு உகந்தபடி என்ன இருக்கு, அதை நாம எப்படி எடுத்து அருந்துறது அப்படின்னு பழகிறதுக்கு தான் இந்த சபை. அப்படி பழகி வரும் காலத்துல என்ன ஆகும், அதோடு அதுவாகி அதுவானால் அதுவே சொல்லும். நமக்குள்ள இருந்து அறிவிச்சுக்கிட்டே இருக்கும். வகி அசரீரி. இன்னைக்கு தலைப்பும் அதுதாங்க. நமக்காக நம் தெய்வம் அவர்கள் பட்ட பாடு. இதுதான் ஒரே ஒரு வாக்கியம் தான். இந்த வானமுதம் அப்படிங்கிற நூல்ல 219வது வாக்கியத்துல தெய்வம் நமக்கு வந்து இந்த செயல்பாட்டை வந்து மின்னி காமிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து சண்டை போடாத இடம் இருக்குமா அப்படின்னா இல்லை. அது குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சு சமுதாயத்துல இப்ப நாட்டுக்கு நாடு நடந்துட்டு இருக்கு. அது என்னவா மாறும்னே சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்கு. தெய்வ உத்தரவு 3வது உலகப் போர் தொடங்குச்சுன்னு சொன்னா வெளியில இருக்காதீங்க அப்படின்னு உத்தரவு இருக்கு. இன்னைக்கு காலகட்டம் இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அது வந்துடுமான்னு ஒரு பயம் இருக்கு. 12 நாள் தான் சண்டை நடந்திருக்குது, கேஸ் இல்லைங்கிறாங்க. அடைச்சிட்டான் கடல் வழிய ஒரே ஒரு நாடு அடைச்சிட்டான். எந்த நாட்டுக்குமே போக முடியல. அப்போ ஒரு நாள் கூத்துக்கே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அடுத்து ஒருத்தரோட ஒருத்தர் கை கோத்துக்கும் போது என்ன ஆகும்? கலவரித்து போயிடும். ஒரு நாட்டிலையும் 12 நாடு அணுகுண்டு வச்சிருக்கிறதாக சர்வே சொல்லுது. அதுல நம்ம நாடும் ஒண்ணு. ஒருத்தர் மேல ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? அணுகுண்டு தான் போடுவாங்க. அப்ப என்ன ஆகும் இந்த உலகம்? இருந்தாலும் அது நடக்கிறது நடக்கட்டும், நாம செய்யறத செய்வோம்னு நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு தான் இருக்கிறோம். அதை எச்சரிக்கைப்படுத்துறதுக்காக தான் இந்த வாக்கியம். அந்த பாடல்ல எழுதுறாங்க, இறை திரு இறுதி நீதி ஆதி ஓதுதல்ல, ஒரு நாள் ஒரு இரவில் உலகம் கலபரித்து பெருங்கோர அமளி கொண்டு பூமி கலைந்து போகும். அப்படி கலைஞ்சு போன பூமியில நம்மளால வாழ முடியுமா? 300 மைலுக்கு அந்தாண்ட ஒரு பூசணிக்காய் வைத்தா அது டாரா தெரியும்டான்னு உத்தரவு இருக்கு. அதெல்லாம் எந்த நாளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாழாம, இப்போ வாக்கியத்தில் கூட உத்தரவாச்சே, ரொம்ப சமீபமா வந்துருச்சு எனக்கு தெரியுது அது அப்படின்னு உத்தரவு பண்ணாங்கல்ல. அவங்களுடைய கணக்கெல்லாம் வேற, நம்மளுடைய நாட்கணக்கு வேற. ஒரு நொடிக்கு ஓர் அண்டம் அவங்களுக்கு. நம்மளதெல்லாம் வந்து ஒரு யுகம் போனா கூட ஒரு அண்டத்தை கடக்க முடியாது. அப்போ இப்ப என்ன முனைப்போட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, சண்டையில் ஜெயிக்க வேண்டும், சண்டையில ஜெயிக்க வேணும். ஆரம்பிச்சவர் சொல்றாரு நிப்பாட்டிக்கலாமே, அதெல்லாம் நீ தானே ஆரம்பிச்ச, நிப்பாட்டணும்னா நான் நினைச்சாதான் நிப்பாட்டுவேன். இப்படி கதை மாறுது. வாக்கியத்துல தெய்வம் வந்து உத்தரவு பண்றாங்க, சின்ன பையன் தானேன்னு போய் மாட்டிக்கிட்டேன், முடியல, நன்னை அவமானப்படுத்திட்டானே அப்படின்னு குண்டு மழை பொழியும் என்று கூட சொல்லவில்லை, சாவு மழை பொழியும் என்று கொக்கரிக்கிறான். இன்னைக்கு அதை வந்து நம்ம காதுல நேரடியா செய்தியா கேட்கிறோம். அந்த அளவுக்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக செய்தி நமக்கு வந்து விரைவா வந்து அடையுது, கண்ணுக்கும் காதுக்கும் எண்ணத்துக்கும் வந்து சேருது. இதெல்லாம் கேட்டாலும் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத வந்து நம்ம நிர்ணயிக்கணும் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வாக்கியத்தை வந்து நான் இன்னைக்கு எடுத்தேன். அது கூட சாலை குரூப்ல வந்தது. பார்க்கும்போது இதை பேசலாமே, ஏன்னா இன்னைக்கு பங்குனி மாசம். அந்த கோலமாம் ஜீவகோல கோலத்தில் இருந்த நன்னி காலமும் இடமும் நேரம் கணிதமும் கூடி சேர்ந்து சாலை என்றொரு மெய்மேனி ஜெகந்தனில் பிறங்க எல்லாம் ஏல வல்லவரும் வந்து இணைந்த நாள் அல்லவா இது.
அப்படி இணையில அப்படின்னு சொன்னா இவ்வளவு பேர் நாம இணைஞ்சிருக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணி பார்க்கிற இந்த நேரத்துல சண்டையில் ஜெயிக்க வேண்டும் என்று தன் உயிரை கொடுக்கவும் தயங்காது முனைந்து நிற்கிறானே. ராணுவத்துல போய் வேலை செய்யறது சாப்பாட்டுக்கு தானே. எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்க்கறது பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு பணத்தை அனுப்பிச்சுக்கிட்டு காவல் காத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க மைண்ட் செட் எப்படின்னா பாயினா பாஞ்சிடணும். ஒபே த ஆர்டர். அதுக்கு மேல வேற ஏதாவது இருக்குதா? யாருன்னா மிலிட்டரிக்காரங்க இருக்கிறீங்களா? ஜெயராமண்ணா, உங்க ஆர்டர் என்ன? பாயினா பாயணும். ஒபே த ஆர்டர், அவ்வளவுதான். வேற எதுவுமே சிந்தனைக்கே இடம் கிடையாது, சஜஷனும் கிடையாது. ஆனா தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க தெரியுமா? என் கைவாளாக நீ இரு. என்னுடைய கைவால் ஒரு பாறையின் மீது போய் மோதினாலும் என்னை ஏன் பாறை மேல போய் மோதுறேன்னு அது கேட்காது. அவங்களுடைய ஆயுதமா இருந்தா அந்த பாறையில அடிச்சா கூட அதுல இருந்து காப்பாத்துறது யாரோட கடமை? தெய்வத்தோட கடமை. ஆனா இங்க அப்படி இல்லை. அவன் குண்டு போட்டுக்கிட்டு இருக்கான், நீ போய் அடிடானா அடிச்சுதான் ஆகணும், வேற ஒண்ணுமே பேசவே கூடாது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, தன் உயிரை கொடுக்கவும் தயங்காது முனைந்து நிற்கிறானே, அது என்னத்துக்காவது பிரயோஜனமா? முந்தினத்து பாராள கூட பேசிட்டு இருந்தோம். மிலிட்ரியில இருக்கிறவங்க எல்லாம் சபையில வந்து தெய்வம் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. மெய்வழி பொண்ணுங்க கவுண்டர் அவரை பத்தி பேச்சு வரும்போது நிறைய பேர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சபையில சேர்த்தாங்க. ஏன்னா நான் உயிருக்காக வேண்டிய சபையை வச்சுக்கிற, நீ உயிரை கொடுக்கறதுக்கு போய் அங்கே போய் சேர்ந்துட்டு அதில் என்னடா சம்பாத்தியம்? வந்து சேரு, இங்கே சேரணும்னா நீ ராஜினாமா பண்ணிட்டு வந்தால் தான் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் 2-3 தாட்டி வந்து கேட்டதுனால அவர் வந்து ஸ்டோரில் வந்து பொருள் எடுத்து கொடுக்குற வேலை தான் பார்க்குறாரு, அதனால் சேர்த்துக்கலான்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணி இப்போ மெய்வழி பொண்ணுங்க கவுண்டர் சேர்த்ததாக பேசணும். அப்போ என்ன காரணம்னா, அங்கே அடிமைப்பட்டு தான் இருக்கணும், சுதந்திரமான சிந்தனையும் செயல்பாடோ கிடையாது. அங்கே போர் முகத்துக்கு போயிட்டா என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் செய்யணும், திரும்பி பார்க்கறதுக்கு கூட நேரம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில தான் அன்னைக்கு இருக்கிறாங்க. என்னத்துக்காவது பிரயோஜனமா? மேலும் அது முடிவில் நித்திய அவஸ்தை கொடுப்பதாக இருக்கிறதே. ஏன் எதுக்காக சாவரம்னு நமக்கு அவங்களுக்கு தெரியல, யாருக்காக சாவரம்னு தெரியல. எங்கேயோ இருக்குது தொலை தூரத்துல, பல 1000 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்குது ஒரு நாடு, எங்கேயோ இருக்கிற நாடு மேல சண்டை போடுது. ஆனா அதுல வேலை செய்யற காரணத்தினால வாங்குற சம்பளத்துக்கு சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு செஞ்சோட்டு கடன் தீக்கணுங்கிற மாதிரி தன்னுடைய உயிரை துறக்க முனையலாம். அதனால என்ன அப்படின்னா, தொலை தூரத்துல இருக்கிற நரகத்தை சீக்கிரம் சீக்கிரம் தனக்குத்தானே அந்த அவஸ்தைக்குள்ள புகுந்துடுறான்றாங்க தெய்வம். அப்படி உயிரை கொடுக்கவும் தயங்காது முனைப்பால் நீ இந்த நித்திய மகிழ்ச்சி வாழ்க்கையை பெற நின்றாயோ. அதாவது பிரயோஜனமா? மேலும் அது முடிவில் நித்திய அவஸ்தையை கொடுப்பதாக இருக்கிறதே. அப்படி உயிரை கொடுக்கவும் தயங்காத முனைப்பால் நீ இந்த நித்திய மகிழ்ச்சி வாழ்க்கையை பெற நின்றாயா கேட்கிறாங்க. இல்லையே, இல்லையே, ஒரு பாடும் இல்லாமல். இங்கதான் கவனிக்கணும், ஒரு பாடும் இல்லாமல். உனக்கு கிடைத்ததே குடும்ப வாழ்க்கைக்கு முனைகிறாயே, அதில் கோடியில் ஒரு பங்கு கூட இதற்கு இல்லையே. இந்த வாக்கியத்துல நம்ம வந்து கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கணும். தெய்வம் இப்படி உத்தரவு பண்ணிட்டு நீ சுதந்திரமா இருந்துக்கொண்டு தான் ஆசீர்வாதமும் பண்றாங்க, இரு செல்வமும் நீ பெற்று வாழ்ந்தான் உத்தரவு பண்றாங்க. அப்ப குடும்ப வாழ்க்கைக்கு முனைகிறாயே, அதில் கோடியில் ஒரு பங்கு கூட இதற்கு இல்லையே. இப்படியெல்லாம் என் நினைப்பு ஓடுகிறது. யாருக்கு? தெய்வத்துக்கு. இப்படியெல்லாம் என் நினைப்பு ஓடுகிறது. ஆனால் பாடில்லாமல்
ஒரு தும்பை செடி கூட வராதே. எந்த ஒரு செயலுக்கும் ஒரு பாடு வேணும் இல்லையா? இங்க வரணும்னா கூட அதுக்கு ஒரு முனைப்பும் முயற்சியும் பாடும் இல்லாம இந்த இடத்துல வந்து உட்கார முடியாது. ஆனா அப்படி இங்க வந்து உட்காருறதுனால லாபமா நஷ்டமாங்கிறத எடை போட்டு பார்க்கணும். ஒரு மாசம் இழந்ததை இந்த 3 மணி நேரம் மீட்டு கொடுக்கும். ஒரு மாசம் நாம இழந்த நம்மளுடைய பொருளை, அறிவான பொருளை இந்த 3 மணி நேரம் மீட்டு கொடுக்கும். சென்ற நாள் சென்றிட்டாலும் செல்லும் நாள் சென்றிடாது. இன்னிலிருந்து அதை திரும்ப 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 நம்ம நினைவுக்கு எடுத்துக்கொண்டு வந்து அங்க பார்க்கணும். செயல் தரிசனைய நம்ம பார்க்கணும் நமக்குள்ள. அப்போ ஒரு பாடில்லாமல் ஒரு தும்பை செடி கூட வராதே. அப்படி என்றால் நீ பட வேண்டிய பாட்டையும் உன்னை போல ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் பட வேண்டிய பாடுகளையும் ஒருவரே அந்த பாடெல்லாம் பட்டதால் அல்லவா உனக்கு இதை இனாமாக கொடுக்க முடிந்தது. முடியுமா? அந்த பாடெல்லாம் விரிக்கணும்னா நிறைய இருக்குது. இந்த ஒரு வாக்கியம் இன்னைக்கு அடுத்தடுத்து வரும்போது பார்த்துக்கிட்டே வருவோம். ஆதிமான்மியத்துல அந்த பிரிவுல சொல்லுவாங்க, தன்னுடைய பத்தினி அவர்கள் வந்து சோர்ந்த முகமா பின்னாடி நிக்கிறாங்க. குழந்தை கீழே விழுந்துட்டு தூக்குற மாதிரியும், காலையிலேயே இன்னும் வர சொன்னமே இன்னும் வர காணோம் என்ற மாதிரியும், ஏதோ ஒரு வேலையா ஜோலியா போறவங்க மாதிரியும் திரும்பி பார்க்காமலே போயிடுறாங்க. போகும்போது 5 மாசத்து குழந்தை ஆயுசம்மா திண்ணையில இருக்காங்க. பார்க்க கூட துணிவு இல்லாம இடது கரத்தை தன் நெஞ்சின் மீது வைத்து, நீ ஏன் என் வயிற்றில் வந்து பிறந்தனை, இனி உன் கதி என்னவோ. நம்ம போவோமா? நினைச்சு பாருங்க. சிந்தனை பூரா குருபிரான் கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம், வரேன் அப்படின்னு சொல்லி அடுத்து கிளம்பிட்டாங்க. இந்த பாட்டுக்கு முன்னாடி இந்த 2 மணி நேரம் இங்க உட்கார்றது ஒரு பாடா அப்படின்னு அவங்கவுங்க வந்து நினைச்சு பார்த்தோம்னா தான் கால் வலி இருக்காது, முட்டி வலிக்காது. ஏன் அப்படின்னா இந்த தேகத்து மேல இச்சை வச்சிருக்கும் போதுதான் இதெல்லாம் வலிக்கும். தெய்வத்தினுடைய பாடம் நினைக்கும் போது இதெல்லாம் நமக்கு மறந்துடும். ஏன் அப்படின்னா நித்திய அவஸ்தைக்குள்ள போய் புகுந்துகிட்டு எக்கோடி காலத்திலயும் நரகத்துக்குள்ள ஆண்டு படுற பாட்டுல இது ஒரு சுரு துளிதானே அப்படிங்கிற நினைப்பு நமக்கு ஒவ்வொருத்தருகிட்டயும் வந்துருச்சுன்னா தெய்வம் நம்ம கிட்ட ஆகுமே. அது வந்தெந்த நேரமும் அகலாதுனை விட்டி. நம்ம அவங்க கொஞ்சோண்டு எடுத்துட்டோம்னா அவங்க மொத்தமா உள்ள போயிடுவாங்க. இது உள்ளதான் போய் ஆகணும், வேற வழி கிடையாது. அவங்க இப்ப இருக்கிறது ஒளி வடிவத்தில் இருக்கிறாங்க. நம் சப்தமாகிய உயிரை செலவிடுகிறார்கள். 7 ஒளி வீடுகளாக இருக்கின்றது. அது நேரம் அவர்கள் உனக்கு அவர்களுடைய சப்தமாகிய உயிரை செலவிடுகிறார்கள். இப்ப பேசும்போதே மூச்சு நமக்கு அடையுது. மூச்சு நின்று போதா தெய்வம் சொல்றாங்க, எங்க நீ பேசி பார்க்கலாம், 3 நாளா பேசுறனே, எங்க நீ பேசி பார்க்கலாம். வெளிநாடால கேட்கிறாங்க, முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா ஆத்திரம். எப்படியாச்சும் இவனை வந்து அந்த மெய்க்குள்ள ஆக்கணுமே, அந்த உத்வேகம். கட்டளையோ பிரானிட்டது, பொறுப்போ உலக தீர்ப்பு, அதற்கென்றே இந்த தேகத்தை தேய்த்து விடுவது என்று கங்கணம் கட்டினோம். ஆமா, உன்னை போல் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் பட வேண்டிய பாடுகளையும் ஒருவரே அந்த பாடெல்லாம் பட்டதால் அல்லவா உனக்கு இதை இனாமாக கொடுக்க முடிந்தது. அடுத்து தீர்க்கதரிசிகளை பத்தி பேசுறாங்க. புகழும் தானியேல் முதலிய தீர்க்கதரிசிகளும் தங்கள் பெண்டு பிள்ளைகளுக்கு கூட எமனிடம் இருந்து தப்பத்தான் சொல்லிக் கொடுத்தார்களே தவிர, நான் காப்பாத்துறேன்னு அவங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியல. என்னுடைய குருநாதர் எப்படி செய்ய சொன்னார், நான் செஞ்சேன், அதே மாதிரி நீ செஞ்சு நீங்க தப்பிச்சுக்கன்னு தான் சொல்ல முடிஞ்சது. தானியேல் முதலிய தீர்க்கதரிசிகளும் தங்கள் பெண்டு பிள்ளைகளுக்கு கூட எமனிடமிருந்து தப்பத்தான் சொல்லிக் கொடுத்தார்களே தவிர, பாடுபட வேண்டியது அவர்கள்தான், அவரவர்கள்தான். நமக்கு அப்படியா வச்சிருக்காங்க? டைம் ஆயிடுச்சான்னா இந்த முடிச்சுட்டோம்னா 4 வரி இருக்கு.
பாடுபட வேண்டியவர்கள் அவரவர்கள் தான். இங்கேயும் தெய்வம் வச்சிருக்கிறாங்க. சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லி ஆயிற்று, இனி அவரவர் பாடு. தெய்வமும் உத்தரவு பண்ணிட்டாங்க. உளவு பலவிதமா சொல்லிட்டாங்க. சொல்லாத சொல் இல்லை, செய்யாத செயல் இல்லை. எல்லாமே தெய்வம். நான் சொல்வேன், நினைத்ததை சொல்லுவாங்க, சொன்னதை செய்வாங்க. 2 பிள்ளைகளுக்கு கூட எம்மிடமிருந்து தப்பத்தான் சொல்லிக் கொடுத்தார்களே தவிர பாடுபட வேண்டியது அவரவர்கள் தான். வடலூர் வள்ளல் பிரானவர்கள் ஒரு தலையில் கூட ஞானத்தை ஏற்றி வைக்க முடியவில்லையே. எவ்வளவு எழுதி வச்சாங்க 6ஆம் திருமுறையில. 5 திருமுறை வரைக்கும் எழுதுனது என்னுடைய புலமை. 6வது திருமுறை எழுதுனது என் ஐயனுடைய தயவுன்னுட்டான். தன்னுடைய குருபிரானை, என்னுடைய ஐயனுடைய தயவுனால இதை நான் எழுதினேன் அப்படின்னு எழுதிட்டாங்க. ஒரு தலையில் கூட ஞானத்தை ஏற்றி வைக்க முடியவில்லையே. அவர்கள் காலத்தை விட பாவம் மிகுந்து மலிந்து போன இந்த காலத்தில் அந்த சட்டத்தை மாற்றியதால் தானே 69 ஜாதிகளைச் சேர்ந்த இத்தனை தலைகள் செழிக்க முடிந்தது. இப்ப நாம செழிச்சிருக்கிறோமா, வாடி போயிருக்கிறோமா, இல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஊசலாடி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கிட்ட கொடுத்துருக்கிற அந்த அறிவான பொருளை வச்சு சீர்திருத்தி உரசி பார்த்துக்கணும். நாம தான். நான் எங்க இருக்கிறேன்றது எனக்குள்ளதான் எனக்கு தான் தெரியுமே தவிர மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போ அவரவர் உருவத்தினை அதிக தெளிவுபடுத்தி காட்டும் தெய்வ கண்ணாடியாய் நம் தெய்வம் இருக்கிறார்கள். அப்போ அவங்க முன்னாடி போய் நாம நிற்கும் போது நம்மளுடைய உண்மையான சுரூபம் அவங்களுக்கு தெரியும். எவ்வளவு பாடுபட்டிருக்கிறோம். போன மாசம் என்ன பேசணும், கேட்காம விட்டாருன்னு நினைச்சுன்னு இருப்பான். அதுல என்ன வாக்கியம் உத்தரவு பண்றாங்க தெய்வம்? இல்லையே, டைரியில் எழுதினாங்களே, நிறைய பேர் எழுதினே இருந்தாங்களே. சரி, எவரும் பேசிக்கோ. அண்ணா வேற அப்படி சங்கடத்துல நெளியிறாரு. இத்தனை தலைகள் செழிக்க முடிந்தது. தேவ சட்டத்தை மாற்றுவதென்பது சாமானியமான காரியமா? மனுமுளை துவங்கிய காலவரம்பிலிருந்து இதுவரை வந்த பாரவான்கள் எல்லாம் மாற்ற முடியாத தெய்வ நிபந்தனை யாருக்கு? நம்மளுக்கு. மனுஷனா பிறந்துட்டியா, 5 பிறப்பு இலவசம், 6வது அறிவைங்கிற பிறப்பு வந்த உடனே என்ன பண்ணணும்? குருபிரானை தேடணும். ஒரு சிவகுரு வரதபிரான் எங்க இருக்காங்க, அவங்கள போய் தேடி அடைஞ்சி அவங்களுடைய செழுஞ்சீதல மனோவாக்குக்கு இணங்கி நடந்து அவர்களுடைய இரக்கத்தை நம்ம மீது சாய வச்சுக்கணும். இதுதான் கடமை, அதுதான் நிபந்தனை மனிதனுக்கு. தேவச்சட்டத்தை மாற்றுவது என்பது சாமானியமான காரியமா? மனுமுளை துவங்கிய காலவரம்பிலிருந்து இதுவரை வந்த பாரவான்கள் எல்லாம் மாற்ற முடியாத தெய்வ நிபந்தனையை மாற்ற வல்லவர்கள் யாராக இருக்க முடியும் அப்படின்னு நாம நினைச்சு பார்த்தோம்னா அந்த ஆதி பரம்பொருளாகத்தான் இருக்கும்னு தெய்வம் உத்தரவு. நீங்க நம்ம முடிவு விடுறாங்க, நீங்களே பார்த்துக்குங்க. யாராக இருக்க முடியும்? இறுதி தீர்ப்புக்கென மனுக்கோலம் தாங்கி வந்த ஆதியாகவேதான் இருக்க முடியும் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள். மேலும் ஒரே ஒரு பாட்டுன்னா ஒரே ஒரு வரி, பூரண புதையில்லை. ஏன் அப்படின்னா, நம்மளை இந்த நிலைமைக்கு எட்டி வைக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு இந்த மும்மலம் அப்படின்றது இருக்கு. அதுக்காக தெய்வம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ தீட்சை வாங்கணும்னு அதில் எழுதுறாங்க. பூரண புதையில்ல திகட்டிடா தீட்சை வாங்க. இப்போ நம்ம பேசுறதே அதுதான். நம்ம பேசுற அண்ணா பேசுறது, இவர் பேசுறது, படிச்சது எல்லாமே அந்த
உட்பொருள் தான். ஆனா அதுவே நமக்குள்ள போகணும்னாக்கா இது போகணும் நம்ம கிட்ட. திகட்டிடா தீட்சை வாங்க யாருகிட்ட? உன்னிடத்தில். நம்ம எல்லார்கிட்டையும் உன்னிடத்தில். என்னது அது? திருட்டு இன கர்வம் ஒழிவதற்கு. கர்வம், அதுவும் திருட்டுத்தனம், வஞ்சகம், இவரை நம்ம ஜெயிச்சிடலாம். அப்படி வந்தவங்க நிறைய பேர். கடைசியில என்னிடத்தில் தோத்தீங்கன்னா, பின்தொடர்ந்து வந்தீங்கன்னா அது உங்களுடைய ஜெயமாக இருக்கும் பிறவியரேன்னு ஆதிமானியத்துல குறிப்பிடுறாங்க. திகட்டிடா தீட்சை வாங்க உன்னிடத்தில் திருட்டு என கர்வம் ஒழிப்பதற்கு. பட்டப்பாடும் விட்ட கண்ணீரும். யாரு கண்ணீர் சிந்தனும்? ஆனா யார் சிந்துனாங்க? அடே வீணா போயிடுவியே, என்ன போல வந்துட்டியே, என்னை போல் வந்திருக்கும் சகோதரனே, அப்பா சாமி கொஞ்சி கொஞ்சி கொடுத்தாங்க. யார் கேட்டாங்க? ராஜகம்பீரத்தில் வச்சு தீ வச்சு எரிச்சது தாங்க மிச்சம். அதுல இருந்து அதெல்லாம் பாடுதான். இது சுருக்கமா முடிச்சுக்கலாம். பட்டப்பாடும் விட்ட கண்ணீரும் கொஞ்சம் அல்ல. பாவி, பாவி அல்ல, பாவி, பாவிக்கணும். பாவி மனம் பாதை பாதை தேங்கியுருகி. அந்த மாதிரி ஏங்கி உருகும் பட்சத்துல நம் தெய்வம் அவர்கள் அந்த தேவ சட்டத்தை மாற்றி நம் எல்லோரையும் அந்த பொற்புகு உறுப்பினராலே சொர்க்கபதியில் சேருவோம் என்று கூறி அவர்களுடைய பாதார விந்தங்களிலே பரிபூர்ண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து இந்த பொல்லா பிறப்பினை ஒழித்து பெருவாழ்வு வாழ பாடுபடுவோம் என்று கூறி என்னுடைய முட்டிப்பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம்.